என் பேர் எம்முத்திகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கான நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுவதற்காகவும் அனைவருக்கும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. யுனைடெட் இந்தியா எனும் இன்சூரன்ஸ் கம்பெனியின் மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை முறைகள் உட்பட 1027 சிகிச்சை முறைகளும் 154 தொடர் சிகிச்சை வழிமுறைகளும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தகுதி: குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்கும் கீழே உள்ளவர்களுக்கு இது பொருந்தும். அவர்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று வருமான வரி சான்று பெற்று அதனுடன் அடையாள அட்டையையும் சேர்த்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அட்டை வழங்கும் மையத்திற்கு சென்று முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். குடும்பங்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. உரிமைதாரரின் சட்டப்பூர்வமான கணவன் அல்லது மனைவி, உரிமைதாரரின் குழந்தைகள், உரிமைதாரரின் சார்ந்த பெற்றோர்கள் இவர்களது பெயர் அடையாள அட்டையில் இருக்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து 6 மாதங்களுக்கு மேல் தங்கி பணிபுரிபவர்களுக்காக தமிழ்நாடு அரசு ஒரு வழி செய்துள்ளது. அவர்கள் தொழில்துறை சான்று பெற்று சமர்ப்பிக்கலாம். முகாமில் தங்கியிருக்கும் இலங்கை வாழ் அகதிகள் அவர்கள் இருக்கும் இருப்பிட சான்று மட்டுமே வைத்து சேர்ந்து கொள்ளலாம். வருமான வரி சான்று தேவையில்லை. நன்றி, வணக்கம்.